செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தாவேக்கா அப்படின்றது தவிட்டு தற்கொலையுடைய கட்சிகள் இருக்குல்ல, இந்த கட்சியில இருக்கக்கூடிய ஐடிங் சம்பந்தப்பட்ட அயோக்கிய நாய்கள் என்ன பண்றாங்க, அவதூறு மட்டும்தான் பரப்பிட்டு இருக்கான். அவதூறுக்கு பிறந்திருப்பாங்க போல. பக்ரீத்துக்காக அவன் சொந்த ஊருக்கு போறதுக்காக பஸ் புக் பண்றான். பஸ் புக் பண்ணா அந்த அரசு பேருந்து சம்பந்தப்பட்டு எந்த ஒரு விவரமும் வரமாட்டேங்குது. பஸ் எங்க வருது போகுதுன்ற எந்த ஒரு விவரமும் பேசஞ்சருக்கு வரலன்னு சொல்லி பயணிகள் எல்லாருமே நேத்து போராட்டம் பண்றாங்க. போதிய பேருந்து இல்லைன்னு சொல்லி நேத்து கிளாம்பாக்கத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. அமைச்சரை வர சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அமைச்சர் வராரு. அவர் யார் தெரியுமா? அவரு விஜயனுடைய எல்லா படங்கள்லயும் தொடர்ந்து நடிச்சாரு. ஒரு சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காரு. விஜய்க்கு மிக முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் அப்படின்ற பொறுப்பை கொடுத்து ஒரு நபரை உட்கார வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் அந்த ஆளோட தகுதி, அந்த மனுஷனோட தகுதி அவ்வளவுதான். சரியா? அந்த நபர் அங்கேயிருந்து கிளம்பி மக்கள்கிட்ட பேசுறாரு. மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. சார், போதிய பேருந்து இல்லை சார். என்ன சார், நாங்க ஒண்ணு தீபாவளி பொங்கல்னு சொல்லி பெரிய ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கூட நாங்க ஊருக்கு போல, சின்ன பண்டிகை தான். நாங்க இதுக்கு கிளம்புறோம், இதுக்கு தேவையான பேருந்து கூட இல்லாம நாங்க எப்படி சார் ஊருக்கு போறது? நாங்க இத்தனைக்கும் நாங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். ரிசர்வ் பண்ண எங்களுக்கே பேருந்து இல்லைன்னா அன்ரிசர்வ்டு பீப்புளுக்கு எப்படி சார் பேருந்து இருக்குன்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. அதுல ஒரு இளைஞன், அவர் திருச்சி துறையூர் சம்பந்தப்பட்ட ஒரு நபர். அந்த நபரு நாக்கப்புடுங்கிற மாதிரி தொடர்ச்சியா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. எங்க சார் பஸ்? நான் ரிசர்வ்டு சார், எனக்கே இன்னும் எந்த ஒரு தகவலும் வரவே இல்லை சார். எனக்கு 10:45 பஸ்ஸுன்னாங்க. இப்ப மணி 11 மணிக்கு மேல ஆயிட்டு இருக்கு. எங்க சார் பஸ்ன்னு சொல்லி அந்த பையன் கேள்வி கேட்கிறான். அப்படி இந்த பையன் கேள்வி கேட்கும் போது அமைச்சர் சொல்றாரு, அமைச்சர் பஞ்சாயத்து பண்ணும்போது ஒரு 11-12 இருக்கும். சரியா? அமைச்சர் அந்த பையன்கிட்ட பேசிட்டு சொல்றாரு, தம்பி நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிடல, நீ நல்லா சாப்பிட்டுருக்கப்பா, எனக்கு சாப்பிடல, கோச்சுக்காத, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பையனை சமாதானப்படுத்துறாரு. சோத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. அதாவது 11 மணிக்கு அவரு சாப்பிடல. 11 மணி வரைக்கும் ஒருத்தன் சாப்பிடலன்னா அவனுக்கு பசிக்கும், இயல்புதான். ஒருத்தன் கேள்வி கேட்கறாங்கிறதுக்காக எனக்கு பசிக்குதுடா, நான் சாப்பிடலடா, நீ நல்லா சாப்பிட்டுக்கடா, நீ போப்பா, நான் பாத்துக்கிறப்பான்னு ஒருத்தன் சொல்ற பதில இந்த தாவேக்கு ஐடிவில இருக்கக்கூடிய குடிகார நாய்கள் என்ன பண்றாங்க, அந்த இவர் நீ நல்லா சாப்பிட்டுருக்கன்னு சொல்லிட்டாரு, அதனால நல்லா சாப்பிட்டுருக்கானா அதுக்கு அர்த்தம் அவன் குடிச்சிருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு அவன் அந்த கேள்வி கேட்ட பையனை ஒரு குடிகாரன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில இவங்க ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்போ 11 ஆகுது. எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அதை கேட்டாலும் பார்ப்போம் ரெஸ்பான்ஸ். இப்போ மினிஸ்டர்கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ், என்ன சாப்பிட்டாங்க, நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நீ நல்லா சாப்பிட்டுருக்கா, நான் நல்லா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம்? அது ஹலோ, நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நீ சாப்பிட கூட இல்லை, ப்ளீஸ் நீ போ, நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட்டு கூட ப்ளீஸ். தேங்க்யூ மேம். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில நீ அவனை குடிகாரன்னு சொல்ற? எதன் அடிப்படையில நீங்க இப்பெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு அந்த பையனை குடிகாரன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டா, அவனாவது தைரியமா நின்று பிரஸ் மீட்டை சந்திக்கிறான்டா. பிரஸ்ஸை சந்திச்சு அவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பத்தி பேசுறான்டா. உங்க அண்ணன் மாதிரி ஓடுகாலி மாதிரி ஓடி போலடா. டெல்லியில உங்க அண்ணன் ஓடி போன மாதிரி அந்த பையன் ஓடி போய் ஒளியல. இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்கள், நேஷனல் மீடியா எல்லாமே சிரிக்கிறான், கேவலப்படுத்துறான். அடிக்கிற வெயிலுக்கு ஒருத்தன் கோட்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கான் உங்க ஆளுன்னு சொல்லி நேஷனல் மீடியா கேவலப்படுத்துறான். விஜய் தமிழ்நாட்டை கேவலப்படுத்துறான். Very brave of your chief minister, Pramod, to turn up in Delhi at 45 degrees in a heat wave, wearing a suit. He's sticking to his uniform very, very clearly. And this is going to be his CM look wherever he goes, irrespective of the weather. So I must say, extremely brave of him. I wouldn't be able to do it. Even in Bengaluru, I'm sweating it out right now. But at 45 degrees, he's there in a black suit at the Tamil Nadu Bhavan, all smiles, clearly ready for the challenge ahead of ensuring that meeting with the Prime Minister is a success. நீங்க என்னடான்னா ஒருத்தன் கேள்வி கேட்கறாங்கிறது காரணத்துக்காக அவன் குடிக்காரன் அப்படின்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீ அவனை குடிக்காரன்னு சொல்ற? கேட்டா அந்த பையன் பேசும்போது உளறிட்டான், அதனால குடிக்காரன். ஏன் எவனுமே பேசும்போது பதட்டத்துல உளராதா? ஆரம்பத்துல எல்லாரும் இப்ப நானே இப்ப உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன்ல, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நானே ஆன் கேமராவில் உட்காரும் போது ஒரு வீடியோக்கு நான் 500 டேக்கெல்லாம் எடுத்திருக்கேன். கேமராமேன் வாழ்க்கையே வெறுத்திருக்கான். இப்போ உட்காந்து சரமாரி நம்ம பேசிட்டு இருக்கோம். காரணம் இப்போ உணர்ச்சி பூர்வமா பேசுறோம் நம்ம. அது ஆரம்ப காலகட்டம். கேமரா மைக்குன்னு பார்த்தா எல்லாருக்கும் பதட்டமா இருக்கும், ஒரு பயம் இருக்க தான் செய்யும். அவன் பேசும்போது 4 வாரத்தை உளறிட்டாங்கிறதுக்காக அவன் குடிக்காரன் அப்படின்னா
உங்க அண்ணன் பத்திரிக்கையாளரே சந்திக்காம ஓடுறானே, அப்ப அவனை என்ன சொல்றது? அவனை என்னடா சொல்றது? என்னடா நாகரிக அரசியல் பண்றீங்க? என்னடா மானகட்ட மாதிரி அரசியல் பண்றீங்க? இது அவங்க மாற்று அரசியலா? எவனா ஒருத்தன் கேள்வி கேட்டா அவன் குடிக்காரன், அவன் அந்த கட்சிக்காரன். சரி, நான் இன்னொன்னு கேட்கறேன். கேள்வி கேட்கறவங்கள ஒரு கட்சிக்காரன், அவன் திமுக பின்னணியில இருக்கான்னு சொல்றல்ல. இப்ப திமுக காரன் எவனுமே ஊருக்கே போக கூடாதா? அவன் திமுக இருக்கிறதுனால அவன் ஊருக்கே போகாம சென்னையிலே இங்கே உட்காந்து குந்த வச்சு உட்காந்துட்டு இருக்கணுமா? தவிர்த்து தற்கூரி மாதிரி பண்ணாது, பேசிட்டு இருக்காதீங்களா? சரி, இப்ப அந்த பையன் குடிக்காரன்னு ஃப்ரேம் பண்றேன். நாளைக்கு அந்த பையன் செத்துட்டான்னு வச்சுக்கேன், என்ன இந்த மாதிரி சோசியல் மீடியால என்ன அவமானப்படுத்துறாங்க, எனக்கு அந்த பழக்கமே இல்லை, நான் செத்து போறேன், செத்து போயிட்டானா, இன்னைக்கு எந்த வாயெல்லாம் எந்த நாயெல்லாம் அவனை குடிக்காரன்னு சொன்னீங்களோ, இன்னைக்கு அவனெல்லாம் பொறுப்பேற்றுப்பியா? நீ பொறுப்பேற்றுப்பீங்களாடா? சரி, அந்த பையன் கேள்வி கேட்டான், அவனை குடிக்காரன்னு ஃப்ரேம் பண்றேன். ஏன்னா அவன் மட்டுமா கேள்வி கேட்டான்? அங்க இருந்த எல்லா மக்களும் தானே கேள்வி கேட்டாங்க. நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டாங்கல்ல. ஏன் மத்தவனுக்கெல்லாம் பதில் சொல்லு, மத்த மக்களுக்கெல்லாம் பதில் சொல்லு. எங்க போற? எங்கடா போறீங்க? இவரு அமைச்சர் ஆகச்சிறந்த ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ரிசர்வ் பண்ண பீப்புள் வந்து கம்மி, அன்ரிசர்வ்டு அதிகம். அன்ரிசர்வ்டு பீப்புள் திடீர்னு புள்ளைய கூட்டிட்டு வராங்க, லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வராங்க. அதனால இங்க கூட்ட நெரிசல் ஏற்படுது. அதனால ரிசர்வ் பண்ண மக்களை நாங்க வெளில அனுப்பிட்டு அன்ரிசர்வ்டு பீப்புளை ஏற்றி நாங்க அனுப்பிட்டோன்றாரு. அப்ப ரிசர்வ் பண்ணல முட்டா பயலா? எல்லா மகளிருக்கும் எல்லா விதமான நகர பேருந்து, மாநகர பேருந்து எல்லாம் இலவசம் தானடா சொன்னீங்க. ஏன்டா இன்னும் அறிவிக்காம வச்சிருக்கீங்க? ஏன் அறிவிக்காம வச்சிருக்கிற? தாவேக்காவை பத்தி அவனுக்கு கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்டா அவன் வந்து திமுக காரன். இதே திமுகவை கடந்த ஆட்சி முழுவதும் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். திமுக எதிர்ப்பு சேனல் நான் வேலை பார்த்திருக்கேன். 3 சேனல் ஆரம்பிச்சேன். ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன், அடிச்சு தூக்குறாங்க. அதுல ஒரு 5000 10,000 சப்ஸ்கிரைபர். அடுத்த ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன், அது ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர் வருது, அதையும் அடிச்சு தூக்குறாங்க. அடுத்து நம்ம மல்லு கட்டி இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி கொண்டு வரோம். எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி என்னால வீடியோ போட்டுருக்க முடியாது, ஏன்னா சேனல் என்கிட்ட இருந்தா தானே. சேனலை தூக்கிட்டாங்க, ரிப்போர்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. திருப்பி அந்த கஷ்டப்பட்டு சரி 45,000 கிட்ட ஆதரவாளர் சேர்த்து வச்சிருக்கேன், ஃபாலோவர்ஸ் சேர்த்து வச்சிருக்கேன். 50,000 பேர். ஆமா, 50,000 பேர் ஒன்று சேர்த்து வச்சிருக்கோம். அதெல்லாம் பெரிய சாதனை. திருப்பி இதை எப்படி மீட் ஆகணும்னு சொல்லி மல்லு கட்டி கஷ்டப்பட்டு அந்த சேனல் நம்ம மீட் எடுத்து கொண்டு வந்து பார்த்தா உள்ள எந்த வீடியோவும் இல்லை. திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பி, 0ல இருந்து ஆரம்பின்னு சொல்லி நம்ம 0ல இருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ ஆட்சிக்கு தாவேக்கா வந்துட்டீங்க. தாவேக்கா அரசாங்கத்தை கேள்வி கேட்டா இவன் திமுக காரன், உடன்பிறப்பு, ஊப்பி, வேற என்ன? தனிநபர் தாக்குதல், குடும்ப தாக்குதல், வேற என்ன? பாடி ஷேமிங் பண்றது, வேற 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 இன்னும் எவ்வளவு பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஏன்னா உங்க இன்ஃபுளுசர்ஸ் ஒருத்தன் இருக்காங்கல்ல உங்க கட்சியில, தாவேக்காவுக்காக இன்ஃபுளுன்ஸ் பண்ண இந்த திருட்டு நாயெல்லாம் இருக்காங்கல்ல, அவெல்லாம் எவனுமே வாயை திறந்து பேசவே இல்லை. எங்க போனா? எவனுமே வாயை திறந்து பேசவே மாட்டானா? எங்க போனா? எவனா அதை கேட்கற துப்பு இருக்காடா உங்களுக்குலாம்? எங்க போனாங்க? எங்க கேளு. எவனா ஒரு 4 பேர் டேக் பண்ணி எங்கடா அந்த பிரச்சனைக்கு ஏன்டா பேசலன்னு 4 பேரை கேளு. திமுக செய்ததும் தவறுதான், திமுக நல்லாட்சி கொடுத்தது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனா அடிப்படையில் அவங்க கிட்ட கொள்கைன்னு ஒரு விஷயமாவது இருக்கு. உங்ககிட்ட என்ன மயிர் இருக்கு? என்ன கொள்கை மயிர் இருக்கு? எவனை கேட்டாலும் விஜய் அழகா இருக்காரு, எனக்கு அவர் பிடிக்கும், அதனால ஓட்டு போட்டேன். அவர் கொள்கை என்னடா? தெரியாது. அவர் கொள்கை தலைவர்கள் யாருன்னு தெரியாது. அந்த கொள்கை தலைவர்கள் வச்சிருக்காங்கல்ல, அந்த தலைவர்களுடைய கொள்கை என்னடான்னு கேட்டா அதுவும் தெரியாது. எதுவுமே தெரியாது. ஓட்ட மட்டும் தூக்கிட்டு நொட்ட வேண்டியது. இப்போ உட்காந்துக்கிட்டு எவனா கேள்வி கேட்டானா அவன் குடிக்காரன், அவன் வந்து அந்த கட்சிக்காரன், இந்த கட்சிக்காரன். ஏன் எந்த கட்சிக்காரன்? கேள்வி கேட்கறான் தானே. திமுக இன்னைக்கு எதிர்கட்சினா, இன்னைக்கு திமுக எதிர்கட்சியா உட்கார வச்சிருக்காங்கன்னா மக்கள் கேள்வி கேட்க தான் உட்கார வச்சிருக்காங்க. ஆனா திமுக எதிர்கட்சினா இன்னைக்கு அந்த அதிமுகவை கேள்வி கேட்க தான் உட்கார வச்சிருக்காங்க. என்ன கேள்வியே அவனுக்கு கேட்கக்கூடாது அப்படின்னா அப்படி என்ன பண்ணீங்க? இந்த 15 நாள் அறுத்து கிழிச்சு தள்ளிட்டீங்க. என்ன பண்ணிட்ட? பிரச்சனை பார்த்தா ஓடி போய் ஒளிகிற. பெண்களுக்கு பாலியல் தொந்தரவும் கட்சிக்காரனே பல பேர் கொடுத்து வச்சிருக்கான், அதுக்கான ஆதாரமும் இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டல், அதுலயும் சில பேர் உன் கட்சிக்காரன். கஞ்சா வியாபாரம் இங்க அமோகமா போயிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு சீர்கட்டு நடு ரோட்டில் நக்கிக்கிட்டு இருக்கு. எதுவுமே கண்டுக்க மாட்டாரு ஒருத்தர். பத்திரிகையாளர் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரு, பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு, ஓடி போய் ஒளிவாரு. பயந்தாங்கோலி முதலமைச்சரை வச்சுக்கிட்டு கர்நாடகக்காரன் சொல்றான் 500 விஜய் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றான். அப்படியே இந்த புலி படத்துல அப்படியே பாஞ்சு போக வேண்டியது தானே. எப்படி நீங்க பேசலான்னு? 500 விஜய் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்றான்னா அவனுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கும்? அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு மக்கள் இத்தனை பேர் இருக்கும்போது அவன் சொல்றான் விஜய் மாதிரி 500 பேர் வந்தாலும் மேகதாதானே நான் கட்டுவான்றான். ஏன் அவனை எதிர்த்து பேச சொல்லு. இங்க எது பஞ்சாயத்துக்கு ஓடுறாரு பாஜகவுக்கு.
மோடிக்கு, பாசிச சக்திக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு, மனுவை தூக்கிட்டு, எதிர்த்து பேச, எதிர்த்து கேள்வி கேட்க துப்பு இல்லைன்னா மூடிக்கிட்டு இருக்கணும். புரியுதா? இன்னைக்கு இதே மேகதாது அணு பிரச்சனை மறுபடியும் உருவாகுது, பெருசாகுது அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. மக்கள் எல்லாருக்கும் தெளிவா சொல்றேன், திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழ்னு சொல்லி கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்நாடகா அரசு எதிர்ப்பாங்க. கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சிக்காக தானே இருக்கான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீ ஆட்சி அமைச்சிருக்கனா காங்கிரஸ் கொடுத்த 5 எம்எல்ஏல தானே உட்கார வச்சிருக்கிற. நீ ஆட்சி அமைச்சு முதலமைச்சராக உட்காந்துருக்க, அவனுக்கு 2 அமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்துருக்கிற. கர்நாடக அரசாங்கத்துக்கு எழுத வேண்டியதான கடிதத்தை, ராகுலுக்கு எழுத வேண்டியதான கடிதத்தை. திராணி இல்லாத ஒருத்தனை முதலமைச்சராக உட்கார வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம படுற பாடு இருக்கு. ஐயோ சாமி, இதுக்கு இவங்க முட்டு கொடுத்துக்கிட்டு ஒருத்தன் கேரக்டரை எப்படி கேவலப்படுத்தலாம், அவனை எப்படி உருவ கேள்வி பண்ணலாம், அவனை எப்படி ஆபாச தாக்குதலாம், இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொழப்புனா இதுக்கு நீ போயிட்டு வேற ஏதாவது பார்க்கலாம், வேற ஏதாவது பொழப்ப பார்க்கலாம். எவனையுமே மதிக்கிறது இல்லை. நீ இந்த சேனல்ல அடிச்சு உடக்கிற, இல்லை நீ தூக்கி ஜெயில போறேன்னா திருப்பி வெளில வராமையாடா போயிடுவேன் நான். என்ன உள்ளே வச்சு என்ன கொண்டு போடுவியா? என்ன வெளிலே வர முடியாதனால? அப்புறம் இந்த கொலை பண்ணிடுவேன், கிளை பண்றவனே என்னை மிரட்டுறவங்கலாம் பிஞ்சிரும் செருப்பு. என் மயிரை கூட பிடுங்க முடியாது உன்னால, என் மயிரை கூட பிடுங்க முடியாது. வெறிமேற ஏற்றிக்கிட்டு ஆட்சி செய்ய துப்பு இல்லை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற துப்பு இல்லை. பத்திரிகையாளர் ஏன்னா சந்திக்கலன்னு கேட்டா ஒருத்தன் சொல்றான், எங்க அண்ணனுக்கு டைம் கொடுங்க இப்பதானே வந்திருக்காருன்றான். கிறுக்கு கம்நாட்டியாடா நீங்களாம்.